எதனால் என்றால் இதற்கு முன்பே பேசிய 2 பேர் தோழர் முகமது, அதற்கு பிறகு மற்ற அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி பேச்சாளர், இவர்கள் 2 பேரும் என்ன சொன்னார்கள் என்றால், இன்றைய சமுதாயத்தில் ஒரு மனிதன் உயிரோடு ஒரு டிக்னிட்டியோடு, அதாவது ஒரு மானம், மரியாதை, ஒரு வசதி, அபிமானம், இதெல்லாம் வைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு சில அடிப்படை உரிமைகள் தேவை. அந்த அடிப்படை உரிமைகள் இல்லாமல் அவன் ஒரு செத்த பிணம் போலதான், ஒரு டெட் பாடி. அவனை ஒரு ஜீவனுள்ள ஒரு மனிதன் என்று நம்ம பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட கருப்பு சட்டங்கள், இந்த ஆப்ஸ்பா, இந்த யுஏபிஏ, செடிஷன் ஆக்ட், இது போன்ற பல கருப்பு சட்டங்கள் இன்றைக்குள்ள நம்முடைய சாதாரண மக்களை, இன்றைய சமுதாயத்தில் உள்ள மக்களை ஒரு செத்த பிணம் போலாக்குகிறது. அவர்கள் கிட்டே இருந்து உயிரோடு இருக்கும் போதே அவர்களுடைய உயிரை பிரித்துக் கொண்டு போகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கருப்பு சட்டங்களை கொண்டு நாம் எப்படி வாழ முடியும்? அதை வாழுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. இது போல இந்த சட்டங்கள் பின்வலிக்கப்படும் வரை நமது போராட்டம் தொடர வேண்டும். அது ஒரு முக்கியமான நமது குறிக்கோளாக நாம் இருக்க வேண்டும். இதில் லோக்ரா சங்கடன் உங்களுடைய அமைப்புகளுக்கும், பல்வேறு இந்தியாவில் உள்ள பல்வேறு அமைப்புகளுக்காக போராடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் நாங்கள் தோளோடு தோள் நின்று உங்களுடன் சேர்ந்து இந்த கருப்பு சட்டங்கள் பின்வலிக்கப்படும் வரை நாங்கள் உங்களுடன் சேர்ந்து நாங்கள் போராடுவோம் என்று வாக்குறுதி தருகிறோம். இந்த சட்டங்களை நீங்கள் பார்த்தால், ஏன் இந்த சட்டங்கள் இவர்களுக்கு தேவை? ஏனென்றால் இந்தியாவில் ஒன்ற இன்றைய ஆளும் வர்க்கங்களுக்கு, குறிப்பாக மத்தியில் உள்ள ஆட்சிக்கு, அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் கட்சி ஆட்சியாக இருக்கட்டும், இவர்களுடைய ஆட்சிக்கு ஏகபோகங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பன்னாட்டு முதலாளி கம்பெனிகளுக்கு சேவை செய்ய வேண்டும். பெரிய பெரிய முதலாளிகளுக்கு இவர்கள் சேவை செய்ய வேண்டும். அதனால் மக்களை பிரித்தாண்டு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என்று சொல்கிறார்களே, அதுபோல இவர்கள் இந்துக்கள், அவர்கள் முஸ்லீம், இவன் கிறிஸ்துவன், அவன் புத்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவனை பிரிச்சு டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை இவர்கள் സമാന സ്വഭാവത്തിൽ രാജ്യവ്യാപകമായി ഉയർന്നുവന്ന ജനകീയ പ്രക്ഷോഭങ്ങളാണ് ആ കരിനിയമങ്ങൾ പിൻവലിക്കപ്പെടാനും രാജ്യത്ത് പൌരാവകാശങ്ങളും യഥാർത്ഥ ജനാധിപത്യവും പുനഃസ്ഥാപിക്കപ്പെടുന്നതിനും കാരണമായി തീർന്നിട്ടുള്ളത്. അത്തരത്തിലുള്ള പ്രക്ഷോഭം ഇന്ന് യുഎപിഎക്കെതിരായും രാജ്യവ്യാപകമായി ശക്തിപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇന്ത്യയുടെ പല ഭാഗങ്ങളിലും നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന അത്തരം സമര ശൃംഖലകളിലെ ഒരു കണ്ണിയായാണ് സോളിഡാരിറ്റിയുടെ ഈ പാർലമെന്റ് മാർച്ച് ഇവിടെ സംഘടിപ്പിക്കപ്പെടുന്നത്. സോളിഡാരിറ്റിയുടെ പ്രവർത്തകർ മാത്രമല്ല,
രാജ്യവ്യാപകമായുള്ള വ്യത്യസ്ത പൗരാവകാശ പ്രസ്ഥാനങ്ങളുടെ പ്രതിനിധികളും പാർലമെന്റ് അംഗങ്ങളും തലസ്ഥാന നഗരിയിലെ വ്യത്യസ്ത സംസ്ഥാനങ്ങളിൽ നിന്നുള്ള വിദ്യാർത്ഥികളും യുവജനങ്ങളുമെല്ലാം ഈ പാർലമെന്റ് മാർച്ചിൽ പങ്കെടുത്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. രാജ്യത്തെ പൗരാവകാശങ്ങൾക്ക് വേണ്ടിയും UAPAക്കെതിരായുമുള്ള പ്രക്ഷോഭത്തിന്റെ ചരിത്രത്തിലെ സുപ്രധാനമായ ഒരു അധ്യായമായി ഈ മാർച്ച് മാറുകയാണെന്നാണ് ഞങ്ങൾ മനസ്സിലാക്കുന്നത്.